அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு 14/4/2026 கும்ப ராசி சதயன் நட்சத்திரம் மேஷ லக்னத்தில் பிறக்கக்கூடிய பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோங்க. இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மீன ராசியிலும் குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைய போகிறாருங்க. அதே நேரத்தில் இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு மகர ராசிக்கும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடக ராசிக்கும் இந்த ஆண்டு இறுதியில் பெயர்ச்சி அடையக்கூடிய இதுதான் இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடியதுங்க. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், மிகவும் புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாங்க. மற்றவங்களுக்கு கருத்து சொல்கிறதுல வல்லமை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு டவுட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு மிக தெளிவான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியவங்க, எந்த சந்தேகமாக இருந்தாலும் தெளிவுபடுத்துவாங்க. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமைசாலிகள், ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். தனக்கு ஒரு விஷயத்தை சரி அப்படின்னு பட்டுச்சுன்னா அந்த விஷயத்தில் துணிச்சலோடையும் தன்னம்பிக்கையோடும் இறங்கி சில காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். எல்லாத்துக்கும் புத்திமதி சொல்கிறவங்க, எல்லாத்தையும் பார்த்து செய்யக்கூடியவங்க. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் ஏன் நான் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கவே மாட்டேங்குதுங்க, எல்லாமே டோட்டலாக வேறு விதமாக நடக்குது. நான் ஒன்று நினச்சி ஒரு பிளான் பண்ணி பண்ணுறேங்க, அது அப்படியே ஆப்போசிட்டாக வேறு ஒரு விதமாக நடக்குது. நான் எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு சரியான விதத்தில் அமையவே இல்லை. கை கெட்டினது வாய் கெட்டல, எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏதோ ஒரு விதத்தில் தட்டி கழித்து போகிற மாதிரியே ஒரு சில சூழல்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த நிலைகள்லாம் எனக்கு மாறவே மாறாதான், நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ம குருலேருந்து, அதாவது கடக ராசிக்கு உச்சத்துக்கு போகக்கூடிய குரு பகவானால் யோகம் இருக்குமா, அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய கர்ம சனியால் பலன்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய போட்டு யோசித்து எதுவுமே சரியான விதத்தில் நடக்கலையே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வரக்கூடிய பராபவ வருட காலகட்டங்களில் நிச்சயமாக நிறைய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு யோகம் அப்படின்னே சொல்லுவாங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் செய்யக்கூடிய வேலையில் நிறைய டென்ஷன், நிறைய ப்ரெஷர் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன். ஆனால் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அந்த வேலைக்கு தகுந்த ஒரு ப்ரமோஷனோ அல்லது சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. கஷ்டப்பட்டு மட்டும்தான் உழைச்சிட்ருக்கேன், அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறது, ஒரு திறமைக்கு தகுந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. நானும் எல்லா விதத்துலையும் முயற்சி பண்ணுறேன், எல்லாமே கஷ்டப்பட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன், அந்த வேலை அப்படிங்கிறது சரியான விதத்தில் அமைய மாட்டேங்குதுங்க. நான் எதிர்பார்த்த விஷயங்கள் மட்டும் கரெக்டாக நடந்தது அப்படின்னா என்னை விட இன்றைக்கி ஒரு 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 அற்புதமான பாக்கியசாலி யாருமே இல்லை. நான் படித்த படிப்புக்கு தகுந்த ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சதுன்னா இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய லெவலே வேறுங்க. வேறு வழி இல்லாமல் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளவோ சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தும் இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் இந்த கிடைச்ச வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு ஒரு வேலை அமைப்பு கிடைக்காதான்னு சொல்லக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குங்க. நீங்கள் எந்த மாதிரி ஆசைப்பட்டீங்க, எந்த துறையில் நீங்கள் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்களுடைய படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு துறை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் கிடைக்க போதுங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்துருப்பீங்க, அந்த முயற்சிக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது இப்போ கிடைக்குங்க. சில பேர் வெளிநாட்டுக்கு போய் கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு வந்தால் நல்லா இருக்குமே, இல்லை வெளியூரில் போய் வேலை பார்த்தா கூட நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. அதுவும் சரியான விதத்தில் நடந்திருக்காது. அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ அமையுங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த யோகங்கள் உங்களை தேடி வரும். நீண்ட நாள் முயற்சி ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. இதனால் உங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது மேம்படும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய சேலரி இன்க்ரிமெண்ட்டு, ஒரு ப்ரமோஷன், போனஸ் சம்மந்தப்பட்ட ரிலேட்டடாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த லெவலில் கொண்டு போகும். வேலையில் உங்களுக்கு தேவையான போதுமான வருமானங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க. அதே நேரத்தில் இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதுக்கு உண்டான யோகங்கள் அப்படிங்கிறது இப்போ நீண்ட நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டுங்க, எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அரசு சார்ந்த அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக பெற போகிறீங்க. தொழில் சார்ந்த யோகங்கள், இந்த தொழில் அப்படிங்கிறது நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு என்ன நடந்ததுன்னே தெரியலைங்க. நிறைய நஷ்டங்களை கொடுக்குது, நிறைய ஏமாற்றங்களை கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள்,
அந்த பணத்தை போட்ட முதலீடுகள் எடுக்க முடியாத அளவுக்கு தேவையில்லாத இழப்புகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குங்க. அந்த தொழிலை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி அதே லெவலுக்கு கொண்டு போக முடியாதா, நம்ம தொழிலில் லாபம் வராதான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக உங்கள் தொழில் இதுவரை இருந்து வந்த இழப்புகள் நஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு படிப்படியாக விலகும். தொழிலில் மறுபடியும் நீங்கள் பழையபடி ரீஸ்டார்ட் பண்ணி அதை வந்து சாதித்து காட்டக்கூடிய அளவுக்கு யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. தொழிலில் நிறைய கஷ்டப்படுறாங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், ஆனால் எனக்கு அதுக்கு உண்டான வருமானங்கள் அப்படிங்கிறது வரல, ஏதாவது ஒரு விதத்தில் வரப்போனால் என் கையை விட்டு போயிடுதுங்க. 10 ரூபா சம்பாதிச்சா 30 ரூபா செலவாகுது, 100 ரூபா சம்பாதிச்சா 300 ரூபா செலவாகுதுங்க, வருமானத்தை விட செலவினங்கள் அதிகமாக இருக்குது, எதையுமே சரி பண்ண முடியல, இந்த பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், இது மறுபடியும் பழையபடி இருந்ததுன்னா மட்டும்தான் என்னால் வந்து சரியாக சர்வே பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை கரெக்டான விதத்தில் கொண்டு போய் அதில் இருக்கக்கூடிய இழப்புகள் அப்படிங்கிறது சரி பண்ணி நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. தொழில் ரீதியாக வெளியூரோ அல்லது வெளிநாடு சார்ந்த பயணங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் மேற்கொள்வீங்க. தொழிலில் நிறைய பொறுப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். உங்களை விட்டு விலகி சென்ற பார்ட்னர்ஸ் கூட உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்க போது, பழைய பார்ட்னர்ஸை விலக்கி விட்டுட்டு சொந்தமாக நீங்களே வந்து சுயமாக ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு அளவுக்கு யோகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்க போதுங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போது. குடும்ப நபர்கள் நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, காலம் கடந்து போயிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் இருக்கிறவங்க மொத்தமாக வருத்தப்படக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் நடக்கும். அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். கூடிய விரைவில் உங்களுக்கு வீட்டில் வந்து ஒரு சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள், காதலர்கள் கூட அந்த விஷயத்தை வீட்டில் சொல்லி ஒப்புதல்கள் பெற்று மேரேஜ், அதாவது பர்மிஷனோட மேரேஜ் பண்ணுற அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து டோட்டலாக வெளியே வந்துட்டு இதுக்கு மேலே எனக்கு இது செட் ஆகாதுன்னு வந்துட்டேன், இப்போ புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குமா, அல்லது புதுசாக ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்க போது. உங்களுக்கு ஒரு நல்ல மன வாழ்க்கை அப்படிங்கிறது அமையக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. நீண்ட நாட்களாக இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உங்களை விட்டு விலக போகுது. ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் அவங்க கூட நல்ல ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி காரணமே இல்லாமல் பிரிந்தவங்களெல்லாம் ஒன்றிணைவதற்கான ஒரு சில யோகங்கள் அப்படிங்கிறதும், காரணமே இல்லாமல் இன்றைக்கி பிரிஞ்சு வாழ்ந்து விவாகரத்து லெவலுக்கு கொண்டு போனவங்க கூட அந்த பிரச்சனையை பேசி தீர்த்துட்டு உங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரதுக்கான யோகங்கள் இருக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே போயிட்டுருக்குங்க, எந்த தப்புமே செய்யலை, திடீர்னு காரணமே இல்லாமல் இன்றைக்கி எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்து இன்றைக்கி என்னை வந்து டோட்டலாக விலக்கி வச்சுருக்காங்க, இந்த நிலையெல்லாம் மாறவே மாறாதா, என்னை வேண்டான்னு விட்டுட்டு போனவங்க, எங்களை ஒதுக்கி வச்சவங்க மறுபடியும் வந்து ஒன்றிணைய மாட்டாங்கன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அது ஒரு நல்ல யோகமாக மாறப்போகுதுங்க. பிரிந்த நபர்கள் ஒன்றிணைவாங்க, பிரிந்த காதலர்கள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள், பிரிந்த கணவன் மனைவி ஒன்றிணைவதற்கான சில நல்ல யோக பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் குடும்ப அமைப்புகள் திசைக்கு ஒருத்தராக பிரிஞ்சிருக்கிறோம், ஒரே ஃபேமிலி தாங்க இன்றைக்கி வந்து மனைவி ஒரு பக்கம், கணவர் ஒரு பக்கம், குழந்தைகள் ஒரு பக்கம்னு சொல்லி ஆளுக்கு ஒரு திசையாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்குறோம், நாங்கள்லாம் மறுபடியும் பழையபடி கூட்டாக ஒற்றுமையாக ஒரே இடத்துல வாழ முடியாதுன்னு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுடைய குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது மேம்படும். பிரிந்த நபர்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்க போகுது. குடும்பத்தில் இது ஒன்று மட்டும்தான் மிகப்பெரிய குறையாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு விசேஷத்துக்கு போக முடியல, என்னப்பா இன்னுமே உங்கள் மருமகனுக்கு வந்து குழந்தை பிறக்கலையா, இன்னுமே உங்கள் மகளுக்கு வந்து குழந்தை பிறக்கலையா, இன்னுமே உங்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி போகிற வர ஃபேமிலி ஃபங்க்ஷனு, சொந்த பந்தங்கள் எல்லாமே அது ஒரு கேள்வியாக, அது ஒரு குறையாகவே எடுத்து சொல்லி எந்த ஒரு விசேஷத்துக்கும் எங்களால் வந்து போக முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்குது. இதெல்லாம் ஒரு காரணமாக நம்மளே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை மறந்துருந்தாலும் தேவையில்லாமல் அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி நம்மளை வந்து ஒரு குறைபாடாக சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வந்துருச்சு. இதனால் குடும்பத்தில் மன நிறைவுகள், நிம்மதி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குங்க. அந்த நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போது. கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு யோகங்கள் இருக்கும். இதனால் நிறைய மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது பண்ணியிருப்பீங்க. இந்த விரயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுப பலன்களாக மாறும். கூடிய சீக்கிரத்தில் உங்கள் குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல அனுகூலம் அப்படிங்கிறது இருக்குங்க. நல்ல தகவல்கள் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு காரணமாக இருக்க போதுங்க. அடுத்தபடியாக இந்த ஆரோக்கியம் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் முழுமையாக உங்களை விட்டு விலகும். வீண் மன உளைச்சல், சரியாக தூக்கம் இல்லைங்க, எதுக்கெடுத்தாலும் வந்து ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்குது, எங்களால் வந்து சரியாக நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியல, அந்தளவுக்கு உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள் இருந்திருக்கும். அந்த பாதிப்புகள் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். அதுக்குண்டான அளவுக்கு நல்ல ஒரு மருத்துவ முயற்சிகள், மருத்துவ ரீதியாக கிடைக்கக்கூடிய சில மருத்துவங்கள் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. சொந்தமாக வீடு வாங்கணும், சொந்தமாக ஒரு இடம் வாங்கணுங்க, அதே நேரத்தில் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும், ஒரு வண்டி வாகனம் வந்து புதுசாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்,
எந்த விதத்துலையுமே அது வந்து நிறைவேற்றவே முடியல. ஏன்னா அதுக்குன்னு பணத்தை சேர்த்து வச்சுன்னா அந்த பணம் வேறு விதமாக செலவாயிட்டே இருக்குது. தேவையில்லாத விரயங்கள் ஆகுது, தேவையில்லாத நஷ்டங்கள் ஆகுதுங்க. வீடு கட்டுறதுக்கு உண்டான பணத்தை வந்து கொடுத்து வச்சுருந்தோம், உடனே தரேன்னு சொல்லி வாங்கினாங்க, கைமாற்ற வாங்கினவங்க கூட திரும்ப கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பணம் வந்ததுன்னா கூட இந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல அந்த வீட்டு வேலையை தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குமே. இதனால் மற்றவங்களால் எங்கள் வீடு வேலை தள்ளி போகுதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் அந்த பணம் சார்ந்த யோகங்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. தனம் சம்மந்தப்பட்ட தடைகள் விலகும். பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருந்தால் கூட இந்த நேரத்தில் அதற்குண்டான ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த தொகைகள் வந்து சேருங்க. அதனால் சொந்தமாக வீடு கட்டுறதோ அல்லது இடம் வாங்குறதோ, வண்டி வாகனம் சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறதும், வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. கல்வி ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம். ஏன்னா 2ஆம் பாவகத்தில் கல்வி ஸ்தானத்தில் இந்த குரு பகவான் உச்சநிலையில் இருக்கும்போது கல்வி சம்பந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது. அதாவது நம்ம எதிர்பார்த்த ஒரு துறை போய் படிக்கிறது அளவுக்கு யோகம், நீங்கள் ஆசைப்பட்ட விருப்பப்பட்ட ஒரு கல்வியில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட துறைக்கு தேர்வு எழுதுறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம், கல்வியில் நல்ல ஒரு மேன்மை, கல்வியில் அந்த டிகிரி முடித்தவங்களுக்கோ அல்லது செகண்ட் டிகிரி முடித்தவங்களுக்கோ அதே துறையில் வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ரிசல்ட்டு நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு ஃபேவரான ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரப்போகுதுங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது, இந்த கடனை எப்படியாவது அடைக்கணும்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணி அதிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். நீண்ட நாள் கடன் பிரச்சனை உங்களுக்கு சுமூகமாக தீருங்க. கடனை அடைப்பதற்கான சில முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. குடும்பத்தில் எல்லா நபர்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானால் உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அமைச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.